தேவையை குறித்தோ உங்கள் சூழ்நிலை குறித்தோ நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஆமேன். ஏன்னா வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமேன். நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று தான். துதிங்க, அவரை நன்றி சொல்லுங்க, ஆராதிச்சிட்டே இருங்க, அவ்வளோதான். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன் என்று சொல்லி பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அந்த கரங்களை தட்டி போடணும். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தீர். உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தீர். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை
ரூபம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்த பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. எந்த பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. இயேசு எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த உயிர் உள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எந்த உயிர் உள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ராஜா நீ செய்த எண்ணியே துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எந்த பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தீர். உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தீர். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. நல்ல ஆண்டவரை நாம் பாடுவோம். அவர் நம்முடைய எபினேசராக இருக்கிறார். அவரை நாம் உயர்த்துவோம். கர்த்தர் நல்லவர்.
எபினேசருக்கு புது பாடல் பாடுவோம், பாசத்தோடு தினம் தினம் பாடுவோம். எபினேசருக்கு புது பாடல் பாடுவோம், பாசத்தோடு தினம் தினம் பாடுவோம். எபினேசருக்கு புது பாடல். கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், குறை ஒன்றும் எனக்கு இல்லையே. கர்த்தர் என் மெய்ப்பராய், எல்லாம் சொல்லுங்க. கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், குறை ஒன்றும் எனக்கு இல்லையே. ஆனந்தமே என்னாலுமே அப்பாவும் சமூகத்திலே. ஆனந்தமே என்னாலுமே அப்பாவும் சமூகத்திலே. எபினேசருக்கு புது பாடல் பாடுவோம், பாசத்தோடு தினம் தினம் பாடுவோம். எபினேசருக்கு புது பாடல். உள்ளுள்ள இடங்களில் மேய்க்கின்றீர், அமர்ந்த தண்ணீரண்டை சேர்க்கின்றீர். உள்ளுள்ள இடங்களில் ஆனந்தமே என்னாலுமே அப்பாவும் சமூகத்திலே. ஆனந்தமே என்னாலுமே அப்பாவும் சமூகத்திலே. எல்லாம் தட்டி சொல்லுங்க. ஆனந்தமே என்னாலுமே அப்பாவும். எபினேசருக்கு புது பாடல், பாசத்தோடு தினம் தினம் பாடுவேன். எபினேசருக்கு கரபலவா புது உயிர் தினமும் தருகின்றேன், ஆன்மாவை தேற்றி மகிழ்கின்றேன். புது உயிர் தினமும் தருகின்றேன், ஆன்மாவை தேற்றி. ஆனந்தமே என்னாலுமே அப்பாவும் சமூகத்திலே. ஆனந்தமே என்னாலுமே அப்பாவும் சமூகத்திலே. எபினேசருக்கு புது பாடல், பாசத்தோடு தினம் தினம் பாடுவேன். எபினேசருக்கு புது பாடல். இருள் சூழும் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன். இருள் சூழும் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான். ஆனந்தமே என்னாலுமே அப்பாவும் சமூகத்திலே. சொல்லுங்க. ஆனந்தமே என்னாலுமே அப்பாவும் சமூகத்திலே. நேசருக்கு புது பாடல் பாடுவோம், பாசத்தோடு தினம் தினம். எல்லா பாசத்தோடு பாடுவோம். ஏமே நன்மையும் கிருபையும் தொடருமே, உயிரோடு வாழும் நாளெல்லாம். உயிரோடு வாழும். ஆனந்தமே என்னாலுமே அப்பாவும் சமூகத்திலே. ஓஹோ அப்பாவும். சொல்லுங்க. ஆனந்தமே என்னாலுமே அப்பாவும் சமூகத்திலே. நேசருக்கு புது பாடல் பாடுவேன், பாசத்தோடு தினம் தினம் பாடுவேன். நேசருக்கு புது பாடல் பாடுவேன். நிலைத்திருப்பேனும் இல்லத்தில் நித்திய நித்திய காலமாய். நிலைத்திருப்பேனும் இல்லத்தில் நித்திய நித்திய காலமாய். ஆனந்தமே என்னாலுமே அப்பாவும் சமூகத்திலே. ஆனந்தமே என்னாலுமே அப்பாவும் சமூகத்திலே. சொல்லுங்க. என்னாலுமே
அப்பாவும் சமூகத்திலே ஆனந்தமே என்னாலுமே. அப்பாவும் சமூகத்திலே எனக்கு ஆனந்தமே என்னாலுமே. அப்பாவும் சமூகத்திலே. நல்லா கேட்டு ஆமென். துக்கமெல்லாம் மறை, துயரமெல்லாம் நீ. ஆவியில் ஆத்துமாவில் சரத்துவ பெரிய பலன். ஓ ஆமென் ஆமென். அப்பாவும் சமூகத்திலே. Praise the Lord. Hallelujah. அவருடைய சமூகத்திலே மகிழ்ச்சி உண்டு. அவருடைய சமூகத்திலே நித்திய பேரானந்தம் உண்டு. எங்கே பாஸ்டர் நீ வாயை மூடிட்டே இருந்தீங்கன்னா ஒன்றுமே வராது. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வீட்டை விட்டு புறப்படும் பொழுது ஏதாவது காரியம் நடந்திருக்கும். நீங்கள் லேட் பண்ணியிருப்பீங்க, இவராக திட்டிருப்பார். இல்லாட்டினா இவர் அப்போ தான் காப்பி கேட்டிருப்பார், உங்களுக்கு கோவம் வந்திருக்கு, நடந்திருக்கு ஏதாவது ஒன்று. ஆனால் அது அவ்வளோதான், அதோடு முடிஞ்சிச்சு. அதை தூக்கிட்டே இங்கே வந்தீங்கன்னா அவளை முடிச்சுட்டு வா, கறிக்கடையில் வச்சு உடனே காலி பண்ண இவர் நினைப்பார். நீங்கள் நினைப்பீங்க இங்கே வந்துட்டு வா அன்னைக்கு பேதிக்கு மாத்திரை போட்டு விட்டு கொள்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டியா, முடிஞ்சு. இது அப்படியே உள்ள வேலை செய்ய விட்டீங்க அப்படின்னா அடுத்து மண்டை அப்படி தான் மாறும். ஆனால் அப்படியே தறி வந்துட்டு போயிட்டே இருப்போம். ஆனால் அதுக்கு பதிலாக வாயை திறந்து கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறான் நான் தாழ்ச்சி அடைய அப்படின்னு ஊதுன்னு சொல்லலாம். என்ன திட்டாலும் ஊற்று போகிறான்னு சொல்லுவாங்களே, எப்படி என்னத்தை திட்டாலும் ஊற்றுறான் அப்படின்னு. அந்த மாதிரி இந்த நடக்கிற சம்பவத்தில் நீ ஊற்று விடலை அப்படின்னா அது உங்கள் மேலே ஒட்டிக்கிட்டே இருக்கும். ஏன்னா எல்லாம் அந்த உலகத்தில் இருக்கிறோம், நம்ம இந்த உலகம் நமக்கு எதிராகவே நிற்கும். அதனால் ஏதாவது நம்ம பக்கத்தில் அதை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும். நீங்கள் அப்பப்போ அதை ஊற்று விட்டுட்டு போகலை, அவன் நம்ம மேலே தலையில் உட்காந்துருவான். நீங்கள் ஒரு நாள் சோர்ந்து போகக்கூடாது. நம்மளை நீதிமான் ஆக்கினவர், நீதிமான் ஆக்குகிறவரும் நம்மளுக்கு சமீபமாக இருக்கிறார். யாராவது வழக்கானான்னு வச்சுங்க, என்ன அப்படின்னு வச்சுங்க, அவர் சொல்லுவார், டேய் நான் ஒரு கண்டி போட அப்படின்றார். அவ்வளோதான். அதனால் கர்த்தர் நமக்காக ஆமே சகலத்தையும் செய்து முடித்திருக்கிறார். ஆமே எல்லாரும் எழும்பி நின்று ஆமே ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை நித்தம் நடத்துவார். ஆமே. ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிங்களேன். ஏசாயா 54:4-5 வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 54:4-5 வசனம் அதில் போடுங்க பார்ப்போம். 54 எல்லாம் சொல்லுங்க. பயப்பட மாட்டேன், நான் வெட்கப்படுவதில்லை, நாணமாட்டேன், நான் லட்சை அடைவதில்லை. என் வாலிபத்தின் வெட்கத்தை மறந்து என் விதவை இருப்பின் நிந்தையை இனி நினையாதிருப்பேன். அப்படின்னா இயேசுவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கையில் வெட்கம் வேதனை கண்டிப்பாக வரும். எவர்படி ஆனந்தம். ஏன்னா உலகத்தில் அந்த சாம வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால அதுக்கு உட்பட்ட எல்லா மனிதனுடைய வாழ்க்கையில் வெட்கப்படுகிற, வேதனைப்படுகிற, கலங்குகிற, நாணமடைகிற சூழ்நிலை வரும். இதெல்லாம் ஆண்டு சொல்கிறாரு. ஆமை இதெல்லாம் அவன் வாழ்க்கையில் எப்படி இருக்குமா, இனி நினையாது இருப்பா அப்படின்னா எல்லாம் வாழ்க்கையில் மறைஞ்சு போயிடும். ஏன் மறையும் அப்படின்னா நம்மளை ஒருத்தர் எப்படி இருப்பாருங்க, இப்படி இருந்த நம்ம வெட்கப்பட்டு நாணி இழிவாக எண்ணப்பட்டு பலவிதமான காரியங்களை செய்து கொண்டிருந்த நம்மை கர்த்தர் எப்படி ஆக்கிட்டார் நம்ம அப்படின்னா சொல்கிறாரு. அவர் நமக்கு யாராக இருக்கிறார் அப்படின்னு அடுத்த வசனம், சிருஷ்டிகரே நாயகர். சொல்லுங்க, சிருஷ்டிகரே என்னுடைய மணவாளன். சொல்லுங்க, என்னை படைத்தவர் எனக்கு யாரா வந்துட்டாரு? சொல்லுங்க, மணவாளனாய் வந்துட்டாரு. சொல்லுங்க, நாயகர்னா என்ன அப்படின்னா இன்னொரு பைபிளில் மணவாளன் அப்படிங்கிறார். நம்முடைய ஆத்தும மணவாளனா இருக்க. சொல்லுங்க, என் ஆத்தும மணவாளன். சொல்லுங்க, சிருஷ்டிகரே என்னுடைய நாயகர். இப்போ 4ஆம் வசனத்தில் தான் நான் இருந்தேன். அப்படி இருந்த என்ன அவர் என் வாழ்க்கையில் எப்படி வந்திருக்கிறார் அப்படின்னா நாயகராக, சேனைகளின் கர்த்தராக, இஸ்ரவேலின் பரிசுத்தர், என்னுடைய மீட்பராக. அடுத்தவர் யாரு? தேவன், சர்வபூமியின் தேவன் அப்படின்னு எலோஹீம் அப்படின்னா சகலவற்றையும் உண்டாக்கினவர். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ நம்முடைய ஆத்தும மணவாளன், எல்லா நன்மைகளையும் தருகிற சேனைகளின் கர்த்தர், அடுத்து நம்முடைய மீட்பர், அடுத்து சர்வபூமியின் தேவன். இவர் நமக்கு இப்படி சொந்தக்காரர் ஆனதுனால நாம் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை.
சொல்லுங்க, நான் நீதிமான். சொல்லுங்க, நாங்கள் நீதிமானும் பூமியை சுதந்தரிக்கும் குடிகளும் கர்த்தர் நாட்டின கிளைகளும் அவர் மகிமைப்படும்படியான கரத்தின் கிரியைகளுமாய் இருக்கிறோம். சொல்லுங்க எல்லாரும், நான் நீதிமான், பூமியை சுதந்தரிப்பேன். ஆமென். சொல்லுங்க, நீதிமானும் பூமியை சுதந்திரி கொடிகளும் கர்த்தர் நாட்டின கிளைகளும் அவர் மகிமைப்படும்படியான கரத்தின் கிரியைகளுமாய் இருக்கிறேன். சிருஷ்டிகரே என் நாயகர், சேனைகளின் கர்த்தருடைய நாமம், இஸ்ரவேலின் பரிசுத்தர், என்னுடைய மீட்பர், அவர் சர்வபூமியின் தேவன் எனப்படுவார். நல்ல கரங்களை தட்டி ஆமென். நல்ல உற்சாகம் ஆண்டவரை பாடுவோம். கர்த்தர் என்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் என்னை நித்தம் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். ஆத்துமாவை திருப்தி செய்வார், என் ஆத்துமாவை. கர்த்தர் என்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் என்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை, என் ஆத்துமாவை திருப்தி செய்வார். என் ஆத்துமாவை சொல்லுங்க, என் ஆத்துமாவை, என் ஆத்துமாவை தொடர்ந்து துதி செய் மனமே, என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதி போரை கைவிட மாட்டார், துதி போரை கைவிட மாட்டார். கர்த்தர் என்னை நித்தமும் நடத்தி கர்த்தர் என்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். ஆத்துமாவை திருப்தி செய்வார், என் ஆத்துமாவை. நுகத்தடி விரல் நீட்டல் போக்கி நிவ சொல்லை நடு நின்று நீக்கி நீக்கி, நிவத்தடி நிவ சொல் போக்கி நிவ சொல்லை நடு நின்று நீக்கி, கிருபை என்னும் மாதிலை பாடிவா, நம்மை சுற்றிலுமே உயர்த்தி பாடிவா. கிருபை என்னும் மாதிலை பாடிவார். கைதட்டி தொடர்ந்து துதி செய் மனமே, என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து எல்லாம் பாடு பாப்போம். தொடர்ந்து துதி செய், தொடர்ந்து துதி செய் மனமே, என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் என்னை நித்தம் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். ஆத்துமாவை ஆத்துமாவை திருப்தி செய்வார், நம் ஆத்துமாவை. அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் வீழாது. அவர் சொல்லி நடக்காத, அவர் வார்த்தை தரை. அவன் எத்தனை நம்புறீங்க வாழ்க்கையில? கடவுளை கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா? இது பெரிய பாக்கியங்க நமக்கு.
நிறைய பெரிய அதுலேயும் கடவுளை பற்றி தெரியாமலே இயேசுவேன்னு சொல்லி வளர்ந்துட்டு வந்து ரட்சிப்பு கொடுத்தப்ப பெரிய ஆச்சரியம் அது. நிறைய பேரோட வாழ்க்கையில் கடவுள் நல்லவருங்கிறத பார்க்கலங்க. பிறகு எப்படி இருக்கிறீங்க? நீ யாராவது சிரிக்கிறான்னு பாருங்களேன், சிரிக்கிறதுக்காகவே சிரிப்பாங்க. நான் அப்படி தான் நம்ம போலியாக சிரிச்சுக்கிட்டு இருக்கோம். உண்மையில் அவங்க வீட்டுக்கார பார்த்து நீ சிரிக்கிறீங்களா? எத்தனை பேர் சிரிக்கிறீங்க சொல்லுங்கள் பார்ப்போம். மக்கா நீங்கள் கை தூக்கினா கண்டுபிடிச்சிருவேன். பத்மாக்கு ஒரு ஆள் தான் சிரிப்பாங்க. ஏன்னா டெய்லி காலைல ஏற்றிக்கிட்டு வந்துடுறாங்களா ஜொயிங்கன்னு அந்த இடத்துக்கு நம்ம வந்துடணும். உங்கள் வீட்டுக்காரை பார்த்தா உங்களுக்கு என்ன வரும்னு அப்படி இருதயம் துள்ளி உள்ளன்னு உங்களுக்கு வருதா? என்ன வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க? ஒரு நாள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு ஒரு கூட்டம் வச்சு உங்கள் பிரதரை பற்றி ஏதாவது சொல்லுங்கன்னு சொன்னால் என்ன சொல்லுவீங்க? ஒரு முறை ஒருத்தர் ஒரு மீட்டிங் ஃபேமிலி கேம்ப் நடந்துச்சு. அப்போ அதில் ஒருத்தர் மனைவியை பற்றி குற்றம் சொன்னார். அவள் அப்படி பண்ணுற இப்படி பண்ணுற எப்படி நம்ம அப்படின்னு. ஆனால் கொஞ்ச நாள் அந்த சிஸ்டர் செத்தே போச்சுங்க. அப்படின்னா என்ன, நீங்கள் அவங்கள தப்பாகவே புரிஞ்சுக்கிட்டே காலந்தள்ளிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம அதுலேருந்து வெளியே வந்துடணும். நம்மளால் முடியுமா? முடியும். நாம் எப்போவுமே இருக்கிற நிறைவை பார்த்துன்னு வச்சுங்களேன், அந்த குறைவெல்லாம் நம்மளுக்கு மாறி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நிறைவு நமக்குள்ளே வளர 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 அது போயிடும் ஆட்டோமேட்டிக்காக. இல்லை அப்படின்னா அது நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கு. அப்படி நீங்கள் இருக்கக்கூடாது. நீங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கும் பொழுது திருப்தியாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக பிள்ளைகளோடு அப்படி இருக்கிற நாட்கள் வரணும். கண்டிப்பாக அது வரும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம கற்றுக் கொடுத்துருக்குறாமே. அவர் நம்ம நல்ல மெய்ப்பராக இருக்கிறதுனால, நல்ல மெய்ப்பராக இருக்கிறதுனால நம்முடைய ஆத்மா என்ன தான் செய்வார்? அவர் திருப்தி ஆக்கி தான் நடத்துவார். ஆமே, அல்லேலூயா. நீங்கள் திருப்தியாக இருக்கணும். ஒரு நாளும் திருப்தி அற்ற நிலைமையில் இருக்கக்கூடாது. என்ன, இப்போ எனக்குள்ளே கொஞ்சம் அந்த திருப்தி வந்துக்கிட்டே இருக்குது, வளர்ந்துக்கிட்டே இருக்குது. நான் நினைக்கும் பொழுது ஒரு காலத்தில் எப்படி ஊழியம் செய்ய போகிறோம் அப்படிங்கிறத யோசித்தேன். ஆனால் இன்றைக்கி எனக்குள்ள ஒரு பெரிய சமாதானம், ஒரு பெரிய நம்பிக்கை, நிச்சயமாக நம்மளால் வெற்றியாக வாழ முடியும் அப்படிங்கிற அந்த திருப்தி. இவ்வளோ பெரிய காரியம் நடக்கணும். என்னையா எப்படியா நடக்கும்? வார்த்தை நடக்கும். ஆமை, ஒரு வார்த்தையும் தரையில் விழவே விட மாட்டார். வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர். ஆமை, சொல்ல பாருங்க, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒரு சிறு உறுப்பு கூட என்ன செய்யாது, ஒளியாது. நல்லா கரங்களை தட்டி போடுங்க பாப்போம். அவர் சொல் நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. அவர் சொல்லி நடக்காத, அவர் வார்த்தை தரையில் விழாது. சொன்னதிலும் அதிகம் செய்வார் உன்னை நன்றியுடன். சொன்னதிலும் அதிகம் செய்வார். எல்லாம் சொல்லுங்க. சொன்னதிலும் அதிகம் செய்வார் நன்றியுடன். எல்லாம் சொல்லுங்க. தொடர்ந்து துதி செய் மனமே, மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் வீழாது. அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் வீழாது. சொன்னதிலும் அதிகம் செய்வார் நம்மை நன்றியுடன். சொன்னதிலும் நம்மை நன்றியுடன். சொல்லுகிறார். சொன்னதிலும் சொல்ல சிரிச்சிரியே சொல்லுங்க. சொன்னதிலும் அதிகம் செய்வார் நன்றியுடன். ஆவே, எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். நான் நம்புறேங்க. நான் எதெல்லாம் நினைச்சனோ, எதெல்லாம் ஆண்டவர் எனக்கு காண்பித்தாரோ அதெல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறது.
என்னுடைய ஆசை இதை பூரா கப்பா குப்பா ஆமே உங்களுக்கு ஒரு பெரிய வாக்கிங் ட்ராக் போட்டு காலையில் இது பண்ண உடனே மார்னிங் போய் முடிஞ்ச நடக்கலாம் காலாலே வெளியில் வச்சு அடிப்பேன். ஓடினா நல்லா வாக்கிங் போனேன், நல்லா ஜாக்கிங் போனேன். எல்லாம் 100 வயதானாலும் வாலிபரெல்லாம் நீங்கள் இருக்கணும். ஆமே. ஒரு நாள் வயசாகிருச்சுன்னு சொல்லவே கூடாது. என்ன மம்மி பாரு, படிக்கட்டில் மேலேருந்து கீழே இறங்கி நெருக்கி 90 நெருக்கி வந்துருச்சு, 80 தாண்டி போயிடுச்சு, வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்க. அவள் வீட்டில் படிக்கட்டு இருக்கீங்களா, படிக்கட்டு இப்படி இருக்கேன், கொஞ்சம் அசந்த சாஞ்சிருவோம். அப்படி படிக்கட்டில் மம்மி அங்கேருந்து இதுவாக இறங்கி அப்படியே வந்து முதல்ல ஐயா உணவு விடுவார். அப்போ அவர் தாண்டி 80 நிற்கி மேலே நிற்கிது. அப்போ காரணம் என்ன அப்படின்னா, கடவுளை குறித்தான அந்த புரிந்து கொள்ளுதல், அந்த வெளிப்பாடு, அந்த அறிவு. அப்போ ஒரு நாள் உங்கள் வாயை திறந்து அம்மாமாரில் சொல்கிறேன், வயசாயிருச்சு நீங்கள் சொல்லவே கூடாது. உங்கள் வாழ்க்கைக்கு முடிவை நீங்கள் எழுதவே கூடாது. ஆமேன் ஆமேன் சொல்லி பார்ப்போம். அப்போ நீங்கள் என்ன தான் சொல்லலை, ஒரு நாள் வயதானாலும் ஆமே நீங்கள் 100 வயது உள்ளவர்களும் 100 வயது உள்ளவர்களும் வாலிபர்கள் என்று எண்ணப்படுவார்கள். அப்போ கர்த்தர் அப்படி தான் உங்களை என்றாரு, அவர் அப்படி தான் உங்களை சொல்லியிருக்காரு. நீங்கள் அதை தான் எண்ணணும். ஒரு நாளும் படி ஏறி வந்துட்டு காப்பியை பிடிங்க, படி ஏற முடியல, வயசு ஆகிட்டே போகுது. நீங்கள் சொன்னால் தான் கிழவனுக்கு தெரியணுமாங்க. வந்து சொல்லிட்டு வர போவாங்க, வயசு ஆகிட்டே போகுது, இல்லை படி ஏற முடியும், கீழே கொஞ்சம் வாங்கிட்டு வரக்கூடாதா? அவர் சொல்லுவார், கீழே பேரண்ட்டை கொடுத்து வரக்கூடாதா? நம்முடைய வாழ்க்கையில் ஏற முடிஞ்ச வரைக்கும் ஏறுங்க, ஓட முடிஞ்ச வரைக்கும் ஓடுங்க, விளையாட முடிஞ்சால் விளையாடுங்க. ஒரு மாதிரி பூன்னு வந்துச்சுன்னா ஓரம் உட்காருங்க, முடிஞ்சு போச்சு, அதை விட்டுட்டு முடியலை அப்படின்லாம் சொல்லவே கூடாது. கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறாமே. அவர் சொன்னதிலும் அதிகம் செய்வார். சொல்லுங்க, சொன்னதையும் செய்வார், சொல்லாதையும் செய்வார். ஆமே. இவர் நல்ல ஆண்டவர். ஆமே. அவன் எல்லாரும் உட்கார வச்சு சாப்பாடு கொடுத்துட்டு மீத துணிக்கு 12 கூடனே எடுத்துட்டு வராங்க. என்ன அப்படின்னா, 5000 பேரையும் போஷிக்க முடியும், அது அதிகமான பேரையும் போஷிக்க முடியும். ஆமேன். அப்போ சொன்னதையும் செய்வார், நமக்கு சொன்னதுக்கும் அதிகமாக. ஏன்னா அவருடைய பெயர் எப்படி? எல் ஷடாய். சொல்லுங்க, எல் ஷடாய் தேவன், என்னுடைய தேவன். அப்படின்னு என்ன மனசில் இருக்கு அப்படின்னா, எல் ஷடாய் அப்படி சொல்லக்கூடாது. எல் ஷடாய் அப்படின்னா போதுமானவரிலும் அதிகமானவர். உங்களுக்கு எத்தனை கோடி தேவையோ அதை காட்டில் இவர் எப்படிப்பட்டவராக இருக்காரு? அதிகமானவராக இருக்கிறார். நீங்கள் சொல்ல சொல்ல அவர் உங்களுக்கு சகாயமாய் வானங்கள் மேலும் மாட்சியோடு கூட ஆகாய மண்டலங்கள் மேலும் ஏறி வருகிறார். நல்ல கரங்களை தட்டி நல்லா தட்டி பாடுங்க. அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் வீழாது. அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் சொன்னதிலும் அதிகம் செய்வார். நம்மை நன்றியுடன் பாடச் செய்வார். சொன்னதிலும் அதிகம் செய்வார், நன்றியுடன் பாடச் செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, நம் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதி போரை கைவிட மாட்டார். துதி போரை விசுவாசியை நம் குடும்பங்களை கைவிட மாட்டார். நம் திருச்சபையை கைவிட மாட்டார். நம் ஊழியத்தை, நம் தலைமுறையை கைவிட மாட்டார். நம் பிள்ளைகளை, சொல்லுங்க, விசுவாசியை, நம் குடும்பங்களை கைவிட மாட்டார். நம் திருச்சபையை கைவிட மாட்டார். நம் ஊழியத்தை கைவிட மாட்டார். நம் தலைமுறையை கைவிட மாட்டார். நம் பிள்ளைகளை தொடர்ந்து துதி செய் மனமே. மீட்பர் உயிரோடு இருக்கிறார். சொல்லுங்க, தொடர்ந்து துதி செய் மனமே. என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதி போரை கைவிட மாட்டார். ஜெபி போரை கைவிட மாட்டார்.
எங்களை கைவிட மாட்டார். நம் திருச்சபையை கைவிட மாட்டார். விசுவாசியை கைவிட மாட்டார். கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்தி வறட்சியில் திரட்சி தருவார். கர்த்தர் நம்மை நித்தம் நடத்தி வறட்சியில் திரட்சியை தருவார். ஆத்துமாவை திருப்தி செய்வார். நம் ஆத்துமாவை திருப்தி செய்வார். நம் ஆத்துமாவை திருப்தி செய்வார். Praise the Lord. Hallelujah. Hallelujah. எனக்குள்ள ஒரு வார்த்தை வந்துட்டே இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, போன வருஷத்து பழைய தானியத்தை தின்னுட்டு இருக்கலே பூசு வந்துருமா. அப்ப புதியதுக்கு இடம் உண்டாம்படி பழையதை விளக்குவாய் அப்படின்னு இருக்கு. புரியுதா உங்களுக்கு? அப்ப நாம் என்ன காரியங்களை வாழ்க்கையில் அனுபவிச்சுட்டு இருக்கிறோமோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது புதுசு வரும் பொழுது இதை விளக்குவோமா. இதுக்கு இடம் உண்டாக்குவதற்கு அந்த இடத்துக்கு நீங்கள் வந்துடணும். ஆமே. வைக்க இடம் இல்லையா? வைக்க இடம் இல்லை. நடக்குமா? நான் சொல்லலை, பைபிள் சொல்லுது, ஆண்டோடைய வார்த்தை சொல்லுது, உன் களஞ்சியங்கள் எல்லாம் பூரணமாய் நிரம்பும். இந்த பாருங்க, உலகத்தில் உள்ள மனுஷன்தான் என்ன தெரியும் தெரியாமல் கொண்டு போய் கூவத்தில் போடுறதும் குளத்தில் போடுறதும் வெட்டி கிழிச்சு போடுறது. டேய், எப்படிப்பட்ட சமுதாயத்தில் நம்ம இருக்கிறோம் பார்த்தீங்களா? ஆனால் நாம் என்ன செய்வோம் அப்படின்னா, புதுசாக வர்றதுக்கு இடம் உண்டாகிறதுக்காக பழச என்ன செய்வோம், எடுத்துக்கிட்டு போயா. ஒருத்தன் பாருங்க, இப்போ இடையில ரீசெண்டாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குற அத்தனை பேரும் கார் வாங்கி கொடுத்துருக்கான். 25 லட்சம் காரை வாங்கி எல்லாரும் கொடுத்துருக்கான். பெரிய ஆச்சரியம், ஒரு வேலைக்கு தெரியாது. காலையில் வந்தோடனே எல்லா வருஷம் பாட்டு வச்சு சாவி கொடுத்துருக்குறான். எப்படிக்கா பாருங்க, இப்படிப்பட்ட இடத்துக்கு நீங்கள் வரணும். அந்த பாஸ்டர் என்கிட்ட ஒருத்தர் வேலை பார்க்குற தம்பி, அவனுக்கு ரொம்ப நாள் இருக்கான், அவனுக்கு வீட்டை கட்டி கொடுத்தேன், ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லணும். என்ன சொல்லணும்? ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர் அப்படி சொல்லணும். அப்படி வரணும், வீட்டை கட்டி நீங்கள் அப்படி உங்கள்கிட்ட வேலை பார்க்குற உண்மையாக இருக்கிற அவன் சொல்கிறான் பாருங்க. ஒருத்தன் யார், நம்ம ஆபிரகாம் சொல்கிறாரு, என் வீட்டு விசாரணை கருத்தை ஒருத்தர் இருக்கிறான், அவன் பிள்ளைய ஆஸ்திக்கு சொந்தக்காரன் ஆக்கவான்னு கேட்குறான். எப்படி மனசு பார்த்தீங்களா? அவனுக்கு வாழ்க்கையில் வருமா? நம்மளுக்கு எங்கே இருக்கிறீங்க நம்ம? அவன் கேட்குறான். அவன் யாரு? அவனுடைய ஆஸ்தியை பூமி தாங்க முடியலைங்க, சீமானுங்க. எனக்கு பிள்ளை இல்லை, என்கிட்ட ஒருத்தர் உண்மையாக ரொம்ப நாள் வேலை பார்க்குறான், அவன் பிள்ளைய ஒன்று வாரிசு எடுத்துக்கிறவா. என்ன ஆண்டவர் பார்த்தாரு, டேய் ஏன்டா அவசரப்படுற, இருறா கூல்றா உனக்கு ஒருத்தர் வருவான்டா. எப்படி இருந்தேன் பாருங்க. ஆபிரகாமுக்கு ஏற்கனவே ஒருத்தன் கூடவே இருந்தான், அவன் போயிட்டான். அவன் போகும்போது சொல்கிறான், நீ எங்கே போனா நான் அங்கிட்டு போகிறேன், நீ எங்கிட்டு போனா அங்கிட்டு போகிறேன் அப்படின்னா. ஆனால் கடைசியாக அவனு சொல்கிறான், இந்த எலியேசரை அவன் சந்ததியை ஒருத்தர் எடுத்துக்கிறவா அப்படிங்கிறான். இல்லை அப்படிங்கிறான். எப்படிப்பட்ட இருந்தேன் பற்றியில்ல? அந்த இடத்துக்கு நீங்கள் வரணும். உங்கள்கிட்ட வேலை பார்க்குறவங்க கூட முதலாளியாக இருக்கணும். ஆமே. அப்போ பாஸ்டர் நீங்கள் என்ன பண்ணுறீங்க கேட்கக்கூடாது. கண்டிப்பாக அந்த இடத்துக்கு நான் வருவோம், நாம் எல்லாரும் வருவோம். அவன் நீங்கள் பங்களாவில் இருந்தீங்கன்னா அவனை ஒரு மினி பங்களாவில் என்ன செய்யணும், வைக்கணும். வைப்பீங்களா? கர்த்தருடைய கிருபை நீங்கள் அறிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதெல்லாம் சாத்தியமாகுமா? சாத்தியம். நீ வாங்க மாட்டாய், கொடுப்பாய். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். வாங்காத இடத்துக்கு வருவீங்க, கொடுக்குற இடத்துக்கு கர்த்தவங்களை கொண்டு வருவார். நல்ல கரங்களை தட்டி praise the Lord. ஆமென் சொல்லுங்க பாப்போம். சத்தமா ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்னால் மறக்க முடியாத ஒரு காரியம், நம்ம 2006 அப்போல்லாம் அவ்வளோ காணிக்கை இல்லை. அந்த சவுத் காட்டன் ரோட்டு போகும்பொழுது வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம சர்ச்சில் ஒரு அப்பா இருந்தாங்க, அவங்க இப்போ சென்னையில் இருக்கிறான். அது ஒரு நாள் இப்படி ஏதோ ஒரு யோசனை கவலையாக அப்படி பேசிக்கும் பொழுது அவங்கள்ட்ட வரும்பொழுது அவங்கள்ட்ட இந்த மாதிரி பேசினேன். அப்போ சொன்னாங்க, பாஸ்டர் நமக்கு சர்ச் இல்லாமல் நாம் இது வரைக்கும் 11 சர்ச்சு கட்டி கொடுத்துருக்கோம், நமக்கு கருத்தை கட்டி கொடுக்க மாட்டாரா அப்படின்னு. நமக்கு சர்ச்சுக்கு இடம் இல்லை, சர்ச் இல்லை, என்ன ஒன்று நம்ம சேர்த்து வைக்கலை. ஆனால் நம்ம திருச்செங்கோலமாக கிட்டத்தட்ட 38 சர்ச் நம்ம நினைஞ்ச கட்டி கொடுத்துருக்குறோம். இந்த கொரோனாவுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் பெண்டிங் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் கூட 2 சர்ச்சு கட்டியிருக்கோம். நம்ம கிட்டத்தட்ட 40 சர்ச்சு நம்ம கட்டி கொடுத்துருக்குறோம். அதனுடைய பலன் தான் இது.
என்ன நான் கட்டுவோம். என்னுடைய ஆசையெல்லாம் பட்டணத்தை நம்ம சொந்தமாக்கணும். அதன் மூலம் வர எல்லா காணிக்கைகளையும் வச்சு நார்த் இந்தியாவில் ஆலயங்கள் இல்லாத கிராமங்கள்லாம் ஆலயங்கள். இதுதான் நம்முடைய விஷன். லோக்கல் சர்ச்சு வர்ற எல்லா காணிக்கைகளையும் நார்த் இந்தியாவில் கிராமங்கள் தோறும் பட்டணங்கள்லாம் எங்கெல்லாம் ஆலயம் இல்லை அங்கெல்லாம் ஆலயங்களை கட்டுவோம். கட்டுற இடத்துக்கு கர்த்தர் நம்மளை கொண்டு வருவார். நிச்சயமா நம்மளை திருப்தியாக்கி நடத்துவார். அந்த நல்ல ஆண்டவரை நாம் ஆராதிப்போம். என் மீது அன்பு கூர்ந்து பலியாணி சிலுவை எனக்காய் ரத்தம் சிந்தி. கையை உயர்த்தி சொல்லுங்க பாப்போம். பிரித்தெடுத்தி பிறக்கும் முன்னா உமக்கென்று வாழ்ந்திட. மறுபடியும் எல்லாம் சொல்லுங்க. நான் வேறு பிரிக்கப்பட்டவன். ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே. ஆராதனை உமக்கே. ஓ பிதாவான என் தேவனே, தகப்பனே, என் தந்தையே. பிதாவான தகப்பனே, மாட்சிமையோ மகத்துவமோ உமக்குத்தானே என்றென்றைக்கும். கையோர் சொல்லுங்க. மாட்சிமையோ அப்பா என்றென்றைக்கும். மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும். வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. சொல்லுவோமே. தகப்பனே உமக்குத்தானே. மீது அன்பு கூர்ந்து பலியாணி சிலுவை எனக்காய் ரத்தம் சிந்தி. குற்றம் நீங்க. எல்லாம் கையை உயர்த்தி பாடுக பாப்போம். என் மீது அன்பு கூர்ந்து. சொல்லும் பொழுதே அந்த அன்பின் ஆவினால் கர்த்தர் நிரப்புவான். கழுவினி குற்றம் நீங்க. இரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழச் செய்தி. இரத்தத்தால் மறுபடியும் சொல்லுங்க பாப்பா. இரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழச் செய்தி. கையவன் சொல்லுங்க. கரைபாடாத மகனாக நிறுத்தி தினம் பார்க்கின்றீ. கரைபாடாத நிறுத்தி தினம்
கரைபடாத மகனாக நிறுத்தி தினம் பார்க்கின்றே. கரைபடாத மகனாக நம்மளை பார்க்கிற நல்ல பிதாவன். வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. வல்லமையும் மகிமையும் தகப்பனே என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவை. கையை உயர்த்தி சொல்லுங்க. எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினி குற்றம் நீங்க. ஓ ராக்கல் மனசே கழுவினி குற்றம் நீங்க. மாம்சமான திரையன்று கிழித்து போது வழி தீரந்தி. மாம்சமான திரையை அன்று கிழித்து போது வழி தீரந்தி. மகா மகா பரிசுத்தமும் திருச்சமூகம் நுழைய செய்தி. மகா மகா உம்முடைய சமூகத்தில் கிட்டி வரும்படி செய்தீரே. எங்களை சேர்த்து கொண்டீரே. எங்களை உம்மோடு புறவாக்கினீரே. எங்களை உம்மோடு சாமி இணைத்தீரே. மகா மகா பரிசுத்தமும் திருச்சமூகம் நுழைய செய்தி. மகா மகா பரிசுத்தமும் திருச்சமூகம். கையை வைத்து சொல்லுங்க. வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. வல்லமையும் தேவரே சகலத்தை செய்ய வல்லவர். நீங்க செய்ய நினைத்தது ஒன்று தடைவிடா. மகிமையோ தகப்பனே உமக்குத்தானே. நல்லா கரங்களை தட்டி ராஜ்யம் வல்லமை மகிமை என் ஆண்டவருக்கு. ராஜ்யம் கிறிஸ்துவின் ராஜ்யமாயின. முத்துநகர் இயேசுவுக்கு சொந்தமாயின. விக்கிரக வல்லமைகள் கூண்டோடு ஒடிவதாக. தேசங்களிலே சமாதானம். எருசலேமிலே சமாதானம். எருசலேமிலே யுத்தங்கள் ஓய்வதாக. சமாதானம் உண்டாவதாக. தேசங்களிலே சமாதானம் உண்டாவதாக. வறட்சி நீங்குவதாக. வனாந்தரம் எல்லாம் செழிப்பதாக. கடல் வளங்கள் எல்லாம் பெருகுவதாக. மீன் வளங்கள் எல்லாம் பெருகுவதாக. நீர் நிலைகள் எல்லாம் பெருகுவதாக. காடும் வெளிகளும் களி கூறுவதாக. நல்ல கரங்களை தட்டி கையை உயர்த்தி சமுத்திர ஜனங்கள் ஆசீர்வதிக்கிறார் ஆண்டவரே. இந்த சீசன் நல்ல மீன்கள் வரத்து அதிகமாய் இருப்பதாக. கடற்கரை செல்வங்கள் எல்லாம் ஜனங்களை நோக்கி திரும்புவதாக. ஓ ராமசியாம் தலமனதுனா ஒய்கால் மனம் தரபரவதுனா நீ மாமா 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 லோகோரோ லோரா காராமா. வல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்குத்தானே.
நீர் ஒருவரை மகிமையும் கனத்தை பெற்று கொள்ள பார்க்கிறோம். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் பணிந்து கொள்கிறோம். ஆண்டவரே, நீர் எத்தனை பெரியவர், எத்தனை மகத்துவம் உள்ளவர். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ண முடியாத அதிசயங்களை எங்கள் வாழ்க்கையை செய்கிற தேவனாக இருக்கிறேன். அதற்கு எல்லாருடைய வாழ்க்கை நன்மை உண்டாகட்டும், மகிழ்ச்சி உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.